நைட்டே பயாரை ஊற வச்சுட்டு காலையிலே சரி பசங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸுக்காக கொடுத்து அனுப்பலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு விசில் தான்ப்பா விட்டேன் குக்கரில். அது நல்லா குழஞ்சி போயிடுச்சு. பசங்க எடுத்துகிட்டே போகல. சரி அதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நம்ம போலி செய்யலாமே சொல்லிவிட்டு அதை அப்படியே வச்சாச்சு. நம்ம அதுக்கு பயாரையும் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கடாயில் மெல்ட் பண்ணால் நமக்கு போலி பதத்துக்கு வந்துடும். அதில் நம்ம தேவையான அளவு தேங்காய், ஏலக்காய், நெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் நம்ம மைதாவையும் அதில் லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். இது எல்லாமே பசங்களை அனுப்பிட்டு காலையிலே இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஆரி கிளாஸ் கிளம்பியாச்சு. கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் இதை நான் செய்யவே ஆரம்பித்தேன். நம்ம எப்பவும் போல் நம்ம மைதாவில் பூரணத்தை வச்சு நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும்ப்பா. தட்டி எடுத்துகிட்டு நம்ம சூடான கடாயில் போட்டு எடுத்தால் நம்மளுக்கு போலி ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறமா என் கூடவே ஆரி கிளாஸ்க்கு வருவாங்க இவங்களுக்கு தான் நான் சாப்பிடவே கொடுத்தேன். இவங்க எதுவுமே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அக்கா பருப்பு போலியை விட இந்த போலி சூப்பராக இருக்குன்னாங்கப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள்.